Hi viewers, welcome to our channel. நம்ம இன்னைக்கு ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பேக் நெக்கையும் நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணி மடிச்சடிக்கிறதையும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு இந்த நெக்கோட இந்த ஓரத்துல தான் நான் உங்களுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணி காட்ட போறேன். அதுக்கான லென்த் எவ்வளவோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் அளந்துட்டு மேல ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் கேப் விட்டுட்டு நான் என்னோட கேன்வாஸ்ல ஸ்கேலப் டிசைனை டிரா பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கேன்வாஸ் சீட்டு கீழே லைனிங் கிளாத்தும் அது கீழே நம்ம என்ன கிளாத்ல டிசைன் கொடுக்க போறோமோ அதையும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம அடுத்து ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கும் இடையிலையும் பால்ஸ் வைக்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பால்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து இப்போ நம்ம அந்த ஃபோம் ஷீட்டை நல்லா நீட்டா அயன் பண்ணி லைனிங் கிளாத்தோட ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கிறணும். நான் இப்போ அயன் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு இந்த ஸ்கேலப் டிசைன் மேலே நான் டிரா பண்ணியிருக்கிறது மேலேயே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம டிரா பண்ணியிருக்கிறது மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வந்தாதான் அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டா வரும். ரொம்ப பொறுமையா போடுங்க, அப்படின்னாதான் அழகா வரும். இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இடம் பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம இப்போ அந்த ஸ்கேலப் டிசைன் போட்ட அந்த எட்ஜ்ல ஓரமா ஒரு தையல் போட்டுட்டே வரணும். நான் இப்போ போட்டு முடிச்சிட்டேன். போட்டுட்டு அடுத்து நெக்கோட அந்த லைனை ஒட்டி வச்சு நான் இப்போ ஸ்டிச் போட போறேன். பார்த்துக்கோங்க. ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஷோல்டரோட கரெக்டா ஜாயின் பண்ணிட்டு கீழேயும் லாஸ்ட்லயும் நான் கரெக்டா வரலான்னு செக் பண்ணிட்டு தையல் போடுங்க. தையல் போட்டு கீழே வரையில நம்ம எக்ஸ்ட்ரா தையல் கிட்டதை மடிச்சு அடிச்சு ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. அடுத்து நம்ம இந்த ஸ்கேலப் டிசைனை ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கும் இடையில நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம இப்போ வைக்கிற பால் சேம் செல்ஃப் கலர்ல இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் ரொம்ப காட்டாது. இதே இது நம்ம கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுக்கல ரொம்ப அழகா காட்டும். பொறுமையா ஒவ்வொரு பால்ஸா வச்சு அந்த சுருக்கம் இல்லாம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் ஸ்கேலப் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் என்னென்ன வேணுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.